தெய்வானே, குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாமா. இந்தாங்க. இதெல்லாம் வேண்டான்னு நான் அப்பவே சொன்னேன். இப்ப பாருங்க. ஏன், என்னாச்சு? இன்னைக்கு நானும் அபியும் வீட்டுல இருக்கும்போது மாப்பிள்ளையோட அத்தை இங்க வந்திருந்தாங்க. எப்படி இருக்கானு? நல்லா இருக்கேன். என்ன நீ வீட்ல இருக்க? இன்னைக்கு ஆபீஸ் இல்லையா? அவங்களுக்கு அபி வீட்டுல இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்னாச்சு? வேற வழி இல்லாம அபி அனுன்னு சொல்லி நடிக்க வைக்க வேண்டியதா போயிடுச்சு. நல்ல வேலை. நான் கூட அனுக்கு ஒரு தங்கச்சி இருக்குங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சோன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். என்ன பேசுறீங்க? அபி நம்ம பொண்ணுங்கிற விஷயத்த எப்படி மறைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு தப்பிச்சிட்டோம் சரி, இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் தப்பிச்சிட்டே இருக்க முடியுமா? இந்த பாருங்க, சம்மந்தி வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து அவங்க வீட்டை விட்டு வெளியே போற வரைக்கும் எனக்கு அப்படியே நெருப்பு மேல நிக்கிற மாதிரியே இருந்துச்சு. நான் பெத்த பொண்ணையே என் பொண்ணு இல்லைன்னு சொன்ன பாவத்துக்கு தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். தப்புதாம்மா. ஏதோ ஒரு மனநிலையில நானும் அனு சொல்றதுக்கு சரின்னு சொல்லி பொய்ய சொல்லியாச்சு. தப்போ சரியோ, அனு கல்யாணம் முடிகிற வரைக்கும் அந்த பொய் சம்மந்தி வீட்டுக்கு தெரியாம நாம தான் சமாளிச்சு ஆகணும். சரிம்மா, மாப்பிள்ளையோட அத்தை நம்ம வீட்டுக்கு வந்த விஷயம் அனுக்கு தெரியுமா? இல்லைங்க, தெரியாது. சொல்ல வேண்டாமா? அபி, அப்பா, அனுக்கு ஒரு ஃபோன் போடுமா. ஹலோ. அக்கா ஒரு நிமிஷம். அப்பா, அக்கா. அனு, அப்பா பேசுறேம்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளையோட அத்தை நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்களாம்மா. வேற வழி இல்லாம அபி ஒன்ன மாதிரி நடிக்க வேண்டியதாயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அவங்க அபிய நீ நினைச்சிட்டாங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். சந்தோஷத்தை எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிட்டா இந்த கல்யாணமே நின்று போயிடுமே. என்ன பண்றது? எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. எங்க கேபின் 65 எங்க இருக்கு? அங்கே ஒரு வேப்ப மரம் தெரியுது பாத்தீங்களா? அங்க இருந்து லெஃப்ட் எடுத்து போங்க, அங்கேதான். சரிங்க, தேங்க் யூ. ஓகே மேடம். என்ன அனு இங்க இருக்கா? நாம இப்பதானே அனுவை வீட்ல பாத்துட்டு வந்தோம். என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை ரெண்டு பேரும் ரெட்டை பெறுவீங்களா? ரெட்டையா பிறந்துட்டு ஒத்ததான்னு சொல்லி ஏமாத்துறீங்களா? இருடி, இப்பவே போய் என் அண்ணன் கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். அனு, நீ இங்க இருக்கனா அப்போ வீட்ல இருக்கிறது? இதுல ஏதோ ஒரு தில்லுமுள்ளு இருக்கு. இருங்க, உங்களை வச்சுக்கிறேன். மேடம், 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 விடுடி கைய. ப்ளீஸ் மேடம், ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. நீ சொல்றத நான் ஏண்டி கேட்கணும்? இப்பவே போய் இந்த விஷயத்தை என் அண்ணன் கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன் பாரு. ஆள் மாறாட்டமா பண்றீங்க? இருடி, உன் ஆளே இல்லாம பண்ற பாரு. இருங்க. விஷமா மாட்டிக்கிட்டோமே, என்ன
பண்றது? அண்ணே, அண்ணி. சிந்தாமணி, என்னம்மா ஏன் இவ்வளவு டென்ஷனா வர? அனு குடும்பத்தோட சேர்ந்து நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா. அனு சொன்ன மாதிரி அவ வீட்டுக்கு ஒரு பொண்ணு கிடையாது, அவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அவங்க ரெட்ட பிறவிங்க. என்ன எப்படி சொல்ற சிந்தாமணி? நான் என் கண்ணால பார்த்தேன். இப்பவே இவ்வளவு ஆள்மாறாட்டம் பண்றவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் என்னென்ன பண்ணுவாங்களோ. இப்படி ஒரு ஃப்ராடு குடும்பத்தோட சம்பந்தம் நமக்கு வேணுமா? வேண்டாம், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம். நாம நினைக்கிற மாதிரி நடந்துடவே கூடாது. எப்படியாவது சிந்தாமணியை தடுத்து நிறுத்தணும். மேடம், மேடம், என்ன? யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க மேடம். நீங்க சொன்ன இந்த கல்யாணமே நின்னுடும். நீங்க ரெட்டையா பிறந்துட்டு ஒருத்தின்னு சொல்லி உங்க குடும்பமே சேர்ந்து எங்களை முட்டாளாக்குவீங்க. ஆனா நான் உன் பேச்சு கேட்கணும். இந்த கல்யாணம் நின்னா வாழ்க்கை வீணா போயிடும் மேடம். போகட்டும், எனக்கு என்ன? நான் இந்த கல்யாணத்தை என் அண்ணன் கிட்ட சொல்லி நிறுத்தாம விட மாட்டேன். மேடம், நான் எதுக்காக இதை பண்ணேன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா இதை பத்தி வீட்ல சொல்ல மாட்டீங்க. நீ எதுக்காக பண்ண எனக்கு என்னடி? நியாயமா பார்த்தா நீங்க பண்ண ஃபோர்ஜரி வேலைக்கு உங்க குடும்பத்தையே தூக்கி உள்ள வைக்கணும். நான் ஏதோ நல்லவளா இருக்கிறதுனால அத பண்ணாம விட்டேன்னு நீ சந்தோஷப்படு. மேடம், அண்ணே, மேடம் ப்ளீஸ் மேடம், மேடம் கத்தாதீங்க. அண்ணே, அண்ணி சீக்கிரம் வாங்க. மேடம், நான் சொல்றது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, கத்தாதீங்க. அண்ணே, அண்ணி எல்லாரும் எங்க போனீங்க? சீக்கிரம் இங்க வாங்க. மேடம் கத்தாதீங்க மேடம். ஐயோ, நான் கூப்பிடுறது உங்களுக்கு கேட்கலையா? எங்க இருக்கீங்க? சீக்கிரம் இங்க வாங்க. அண்ணே, அண்ணி எங்க தான் போயிட்டீங்க? நான் சொல்றது இப்ப உங்களால கேட்க முடியுமா முடியாதா? என்னடி தோரணைய மாறுது? என்ன மிரட்டி பாக்குறியா? நீ லாயரா இருந்தா நான் பயந்துடுவேனா? அண்ணே வாங்க சீக்கிரம். ஏன் சிந்தாமணி, ஏன் இவ்வளவு அவசர அவசரமா கூப்பிடுற? என்னாச்சு? அனு, நீ எப்பமா வந்த? இந்த அனு என்ன பண்ணிருக்கா தெரியுமா? நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்கா. என்ன சொல்ற சிந்தாமணி? ஆமா நீ, இவன் நம்மளை ஏமாத்தினாளா இல்லையான்னு அவளே கேளுங்க. என்ன விஷயம்? எதுக்கு இப்படி கத்துன? சிந்தாமணி, அவதான் கேக்குறாள்ல, சொல்லு சிந்தாமணி, எதுக்கு கத்தன? அனு லாயர் மட்டும் கிடையாது, லீகல் அட்வைசரும் கூட. இது உங்க யாருக்காவது தெரியுமா? என்னம்மா சொல்ற? ஆமாண்ணே, அனு எப்படிப்பட்ட ஆளுன்னா ஒரே மாதிரி இருக்கிற ரெண்டு விஷயத்தை மறைச்சு ஒரே விஷயமா மாத்துற அளவுக்கு பெரிய ஆளு. அந்த அளவுக்கு திறமைய வச்சுக்கிட்டு நீ எதுக்குமா வெளியில வேலை பார்க்கணும்? நம்ம கம்பெனிலேயே வேலை பாருன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. நின்னா நான் சொந்த கால்ல தான் நிப்பேன்னு சொல்றா. அண்ணி, இந்த மாதிரி ஒரு பொண்ணு நமக்கு மருமகளா வர நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அண்ணி. அனு குணத்தை பத்தி தான் எங்களுக்கு நல்லாவே தெரியுமே. நீ இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்ட, நாங்க எப்பவோ புரிஞ்சுக்கிட்டோம். சஞ்சீவ் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னா நான் சொல்றத கேளுங்க. ஆமா அண்ணி, உண்மைதான். இன்னைக்குதான் நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன். என் பொண்ண சஞ்சீவுக்கு நான் கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்ல, உங்க பொண்ணை எதுக்காக சஞ்சீவ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். சீதா அத்தை மேல உங்களுக்கு இருக்கிற கோவத்தை பத்தியும் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, இந்த சொத்தை அடைய இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேலைகள் எல்லாம் தெரியும். இன்னும் சொல்ல போனா
உங்க ஜாதகமே எனக்கு தெரியும். எப்படி? நான் ஒரு லாயர். நிச்சயத்த அன்னைக்கு நீங்க எங்க கிட்ட நடந்துகிட்ட விதத்தை வச்சு எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு. இந்த கல்யாணத்தை நிறுத்த உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா எந்த லெவலுக்கு வேணாலும் நீங்க இறங்குவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்படி இருக்கும்போது நான் முழு பூசணிக்காவ சோத்துல மறைச்சு இந்த கல்யாணத்தை பண்றேன். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சும்மா இருப்பீங்களா? அதனாலதான் அப்பவே உங்களை பத்தின விஷயத்தெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். Prevention is better than cure. இல்லையா மேடம்? எல்லாம் சரிதான். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. எதுக்கு நீ உன் தங்கச்சியை எங்க வீட்டுக்கு தெரியாம மறைக்கணும்? என் தங்கச்சிய சஞ்சீவ் லவ் பண்றான். அது தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்ற? சஞ்சீவ் லவ் பண்ற டெய்லர் உன் தங்கச்சியா? ஆமா. படிச்சு லாயரா இருக்கிற நான் எங்க, படிக்காம டெய்லர் ஆன அவ எங்க? என்னைக்குமே எனக்கு சரிசமமா என் தங்கச்சி வரக்கூடாது, வரவும் நான் விட மாட்டேன். அப்படி இருக்கும்போது நான் மருமகளா போற வீட்டுக்கு அவளை மருமகளா வர விட்டுருவேனா? அபி என் தங்கச்சின்னு தெரிஞ்சா அத்தை அவளை சஞ்சீவ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதனாலதான் மறைச்சேன். இப்ப வரைக்கும் நான் சஞ்சீவ் கண்ணில் படாம தான் இருக்கேன். உன் கோவம் எல்லாம் சரிதான். ஆனா உன் பிளான்ல கப்பல் கவிழற அளவுக்கு ஒரு பெரிய ஓட்டை இருக்கே. உன்னால உன் தங்கச்சிய எத்தனை நாளைக்கு தான் இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து மறைக்க முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் கட்டாயம் நீ மாட்டிதான் ஆகணும். அது எனக்கு தெரியாதா? அபிக்கு நான் மாப்பிள்ள பார்த்துட்டேன். இன்னும் 2 நாள்ல கல்யாணம். கல்யாணம் முடிஞ்ச உடனே அவளை வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவேன். அப்புறம் எனக்கு கவலையே இல்லை. சூப்பர். நான் கூட உன்னை என்னவோ நினைச்சேன். ஆனா நீ படு கெட்டிக்காரிதான். என் தங்கச்சி கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணா உங்க பொண்ணு சஞ்சீவ கல்யாணம் பண்ணிக்க நான் ஹெல்ப் பண்றேன். ஹெல்ப் தானே? பண்ணிட்டா போச்சு. இனிமே நாம 2 பேரும் ஒண்ணு. गणानान्त्वा गणपतिहुं हवामहे कविं कवीनाम् उपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पतानच्छृण्वन्नो तपस्सीदसादनं हरिः सुभतिः प्रत्यक्षमहागणपते नमः. श्री दुर्गा देव्यै प्रियधां நீங்க வாங்க அபிஷேகம் பண்ணுங்கம்மா. ஜாதவேதசே சுனவாம சோமமராதீயதோ நிதஹ திவேதஹ சன பரிஷததி. विश्वानावेव सिन्धुं त्वरिताद्यग्निः ताम् अग्निवर्णां तपसा ज्वलन्तीं वैरोचनीं कर्मफलेषु जुष्टां दुर्गां देवीहं शरणमहं प्रपद्ये सुतरसितरसे नमः. पुष्पத்தை போடுங்க எல்லாரும். सर्वस्याद्धिः सर्वस्य चित्तिः सर्वमेवधेना आप्नोति सर्वं जयति. எல்லாம் அமோகமா நல்லபடியா நடக்கணும்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நாழி எடுத்து பொண்ணோட அப்பா அம்மா பந்தக்கால் நட்டுருங்கோ. யோ வேதாம் பிரம்மனோ வேதாம் அமிர்தேனா பிரஜாம் புரிம் தஸ்மை பிரம்மஜத் பிரம்மாஜ ஆயுஷ்கீர்த்திம் பிரஜாந்ததோஹு ஸ்ரீயமேவாவருந்தே சீதே பாதே புரநிவேத்யாஹ க்ஷேமோ வை ராட்சசீதோ வாதஹ க்ஷேமமேவாவருந்தே. எல்லா க்ஷேமங்களும் வரட்டும். அபி எல்லாருக்கும் டிஃபன் எடுத்து வைமா. போங்க. என் பொண்ணு அவ குணத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பெரிய குடும்பத்துல வாக்கப்பட்டு போவான்னு நினைச்சேன். இப்ப நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அப்படி நடக்குங்கிற நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சு. என்ன தெய்வான பொண்ணு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு சோகமா இருக்க?
சந்தோஷமா இருக்க வேணாமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, பொண்ணுக்கு முகூர்த்த புடவெல்லாம் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. தாலி? அது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தானே எடுக்கணும். இந்நேரம் எடுத்திருப்பாங்க. என்ன நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எடுத்திருப்பாங்கன்னு சொல்ற? எடுத்துட்டாங்களான்னு கேளு. சரிக்கா. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். பசங்க வர நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். வரட்டுமா? என்னம்மா இங்க நின்னுட்டு இருக்க? உள்ள வா. சரி, அது இருக்கட்டும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தாலி எடுத்துட்டாங்களான்னு ஃபோன் பண்ணி கேளு. சரி, கேக்குறேன். இது ஒரு பொன் மாலை பொழுது வானமகள். ஆஹா, வானமகளை பத்தி பாட்டு பாடினா பொன்மகளே கால் பண்றாங்க. மேடம் எதுக்கு இப்ப எனக்கு கால் பண்றாங்க? ஹலோ மேடம், சொல்லுங்க மேடம். கல்யாணத்துக்கு தாலி வாங்கிட்டியா? ஆஹா, தாலி வாங்கிட்டியாவா? இவ வாங்கி தருவான்னு பார்த்தா நம்மள வாங்கிட்டியான்னு கேக்குறா. மேடம், அது வந்து ஏன் தயங்குற? தாலி வாங்கிட்டியா இல்லையா? தாலி இன்னும் வாங்கல மேடம். தாலி இன்னும் வாங்கலையா? என்ன விளையாடுறியா? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இப்ப வந்து இப்படி சொல்ற? தாலி வாங்கலன்னு சொன்ன உடனே மேடம் இப்படி கத்துது. இப்ப என்ன பண்றது? இப்ப என்ன போய் சொல்லலாம்? மேடம், பிசினஸ்ல ஹெவி லாஸ் மேடம். கையில இருந்த பணத்தை எல்லாம் பிசினஸ்ல போட்டுட்டேன். அதான் தாலி வாங்குறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு நீ யோசிச்சுட்டே இரு. இப்ப என்ன பண்றது? சரி சரி, வீட்டுக்கு பின்பக்கம் வந்துட்டு கால் பண்ணு. நான் பணம் தரேன், அதுல போய் தாலி வாங்க. மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் உடனே வந்துடுறேன். இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. இவ கல்யாணம் பண்ணி போறதுக்கு நாம பணம் தர வேண்டியதா இருக்கு. எதுக்கு இப்படி கத்துறான்? வரேன், வாமா. என்னடா? அம்மா, தாலி வாங்குறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்ல. இப்ப அனு மேடமே போன் பண்ணி தாலி வாங்குறதுக்கு பணத்தை தரேன்னு சொல்லிட்டாங்கம்மா. அம்மா, நான் போய் மேடத்துக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வந்துடுறியா? அதேதான், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறமா நம்ம போய் தாலி வாங்கிட்டு வந்துடலாம். ஓங்கி ஒண்ணு விட்டேனா? ஏமா, கல்யாணத்துக்கு தாலி வாங்கணும்ல. டேய், கூறு கெட்டத்தனமா பேசாதடா. ஒரு நாள் கூத்துக்கு எதுக்குடா தங்கத்துல தாலி? கல்யாணம் முடிஞ்சதும் அந்த பொண்ணை பாஸ் கிட்ட ஒப்படைச்சு பணத்தை வாங்க போறோம். அதுக்கப்புறம் அவ யாரோ நாம யாரோ. அதுக்கு எதுக்குடா தங்கத்துல தாலி? இங்க பாரு, கவரிங் தாலி போதாது. நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லம்மா. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குமா. சரி, நான் போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். எனக்கு பாயசம் வாங்கி வைக்கவா? பால் பாயசம் பண்ணி வை. ஓஹோ, சரி சரி, போயிட்டு வா, போயிட்டு வா, போயிட்டு வாடா. வணக்கம் மேடம். வணக்கம்லாம் இருக்கட்டும், இன்னுமா தாலி வாங்காம இருப்ப? இந்த பணத்துல தாலி வாங்க. உங்க கையில பணம் வாங்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, எனக்கு வியாபாரம் நஷ்டமாயிடுச்சு. கையில இருந்த காசை பூரா அதுல போட்டுட்டேன். அதான் நான் உங்ககிட்ட இத கடனாதான் வாங்கிக்கிறேன். கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன். ஏன்னா புருஷன் தானே பொண்டாட்டிக்கு தாலி வாங்கி கொடுக்கணும். இந்த பேச்சுக்கெல்லாம் குறைச்சலே கிடையாது. சீக்கிரம் தாலிய வாங்குற வழிய பாரு. சரிங்க மேடம். தாலி வாங்கணும், மாமூலா வாங்குற கவரிங் தாலிய. காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி. தலகாலு புரியல, தலகீழா நடக்கிற.